ஹலோ, வெல்கம் டு ஷாஸ் இல்லம். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிஸ்கெட்டை வச்சு புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 ரூபா பேக்கெட் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 15 பீஸ் பிஸ்கெட் இருந்தது. இதை நல்லா மிக்ஸில் ஒரு தடவை அரைச்சிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகரும் ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுட்ராட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சுகரு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரமல் ஊற்றின உடனே செட் ஆகிடும். இப்போ இந்த கலர் தேன் கலரில் வந்த உடனே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ 2-3 தடவை டேப் பண்ணிங்கன்னா நார்மல் ஆகிடும். பபுள்ஸ்லாம் இருந்தாலும் போயிடும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை 1 நிமிஷம் இது மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பிஸ்கெட் பவுட்ரு, அந்த பவுட்ரை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏதாவது கட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் தங்கிடும். இப்போ நல்லா அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிட்டோன்னா ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் சரியாயிடும். இப்போ நான் இதை இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறேன். இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பார்த்து திறந்துக்கோங்க. இப்போது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு டூத் பிக்கோ இல்லைன்னா நைஃபை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட் இந்த மாதிரி வச்சு திருப்பிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். சூப்பரான புட்டிங், பிஸ்கெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷிங்காக ஒரு பிஸ்கெட்டை நல்லா பொடி பண்ணி இது மாதிரி மேலே தூவிருக்கேன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.